ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக் வித் சரண்யா. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி ரெசிபி நான் ட்ரெடிஷ்னலான மெத்தடில் சீரக சம்பா ரைஸை யூஸ் பண்ணி அதுவும் ஈஸியாக எப்படி ப்ரெஷர் குக்கரில் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். நிறையா பேருக்கு சீரக சம்பாவை வச்சு சமைக்கும் போது குக்கரில் வைக்கல சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழஞ்சிரும் ரைஸு. ஒரு சிலருக்கு பார்த்தா அடியில் அடி பிடிச்சிரும். அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி அடிப்பிடிக்காமலையும் குலையாமையும் ஒரு பிரியாணி ரெசிபி ஈஸியாக எப்படி குக்கரில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் டிப்ஸ் கொடுத்துருக்கேன் உள்ள. ஸோ வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கடைசி வரைய பாருங்கள். இப்போது இந்த பிரியாணி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு நான் 3 கப் அளவு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 700 கிராம் அளவு ரைஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த அளவு அரிசிக்கு ஒரு 7 பேருக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 5 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 6 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன். இதில் ஒரு 4 பிரியாணி இலை, ஒரு 6 ஏலக்காய், 3 அன்னாச்சி பூ, 6 கிராம்பு, அதுக்கப்புறமா ஒரு 5 சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போது நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது சூடானதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இது எல்லாம் இப்போ நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா நான் ஒரு 5 பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 10 நிமிஷமாச்சும் ஆகும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது நல்லா வதங்குற வரை வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெங்காயம் நல்லா வதங்குற வரை வெயிட் பண்ணலாம். நம்ம வெங்காயம் நம்ம வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து அதை நடுவில் கீறி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்தோன்னா அந்த பச்சை மிளகாயோட காரம் பிரியாணியில் நல்லா இறங்கியிருக்கும். அப்போது அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே வெங்காயம் வதங்கும் போதே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயத்திற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறனால வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம ஒரு 1/4 கப் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை நல்லா போகணும், அது வரை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 கையளவு புதினா இலை, அதுக்கப்புறமா 3 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம பிரியாணிக்கு எப்போவுமே புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சு அது நல்லா தக்காளி நல்லா வேகணும். அப்படி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு தக்காளி எல்லாம் நல்லா மசிய வெந்துருச்சு. இந்த மாதிரி எப்போவுமே பிரியாணிக்கு நம்ம சேர்க்குற ஒவ்வொரு ஐட்டமுமே நல்லா வேகணும். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. எப்போவுமே பிரியாணியில் மிளகாய் தூளை விட கொத்தமல்லி தூளோட அளவு கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். இப்போது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு.
அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நான் வந்து யோகட் தான் சேர்க்குறேன். அதனால் என்னோடய தயிரில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ புளிப்பாக எதுவுமே இருக்காது. நீங்கள் வீட்டில் வச்சுருக்க தயிர் வந்து புளிப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஒரு 2 ஸ்பூன் கம்மியாக கூட வந்து நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதிகமாக வந்து நம்ம தயிர் சேர்த்தாலும் பிரியாணி வந்து கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். எப்போவுமே அரிசியும் சிக்கனும் ஈக்குவலாக இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் 700 கிராம் அளவு அரிசி எடுத்திருக்கேன். ஆனால் நான் வந்து 1 கிலோ அளவு வந்து இன்றைக்கி சிக்கன் எடுத்திருக்கேன். ஆனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா 700 கிராம் அரிசிக்கு 700 கிராம் அளவு சிக்கனே வந்து கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாக 1 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம சிக்கன் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். சிக்கனை வந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த சிக்கன் வந்து அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொஞ்சம் வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸ் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். அரிசியை ஊற வச்சும் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா அதை சிக்கனோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து வெங்காயம் வந்து சேர்க்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே வந்து இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு அரிசிக்கு ஒரு 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 3 கப் அளவு அரிசிக்கு 5 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இந்த கப்பில் தான் வந்து அரிசி எடுத்தேன். அதே கப்பில் மெஷர் பண்ணி ஒரு 5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 1 கப் அரிசிக்கு எப்பவும் போல் 2 கப் அளவுலாம் வந்து தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த சீரக சம்பா அரிசி வந்து குழஞ்சி போயிடும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து கம்மியாக தண்ணி சேர்த்தாலும் பிரியாணி கீழே அடிபிடிச்சிரும். அதனால் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி வந்து நல்லா வரும். இப்போது தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹை ஃப்ளேமில் 3 விசில் வச்சுருக்கலாம். பிரியாணி வந்து ரொம்ப நல்லா வந்துடும். நீங்கள் விசில் வந்ததுக்கப்புறமாவும் ப்ரெஷர்லாம் அதுவாகவே வந்து நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஒரு 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் வந்து பார்த்திங்கன்னா அதுவாக நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அரிசி பார்த்திங்கன்னா குலையாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு குக்கர்லேயே வந்து சீரக சம்பா அரிசியை வச்சு பிரியாணி குலையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கும். நம்ம ஒரு தடவை இந்த சீரக சம்பா அரிசியை வந்து யூஸ் பண்ணி பிரியாணி ட்ரை பண்ணோன்னா அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். அதனால் அடிக்கடி வந்து இதே மாதிரி சீரக சம்பா அரிசியை வச்சு பிரியாணி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you. Cook with Charanya, Taste of Home.